எனக்காகம்மா, ப்ளீஸ்மா. சீக்கிரம் சொல்லி கல்யாணம் பண்ணு. என்ன உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றியா இல்ல நாங்க நடைய கட்டட்டுமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்படிதான் வச்சுக்கோங்க. என்ன வெக்கப்படுறியா? வாய் மூடு. நீ வாயை திறந்து சொல்லு. அண்ணா நீ வா, இவங்க யாரும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம போவோம் வா. சரி. உன் சம்மதத்தை உன் புருஷன் கிட்டே சொல்லு. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிறீங்க? பேசுங்க ரெண்டு பேரும். ஆனா சண்டை போடக்கூடாது. பேசுங்க மாப்பிள்ள, பேசு விஜி. என் மருமக மேல தப்பு இருக்காதுடா. தப்பெல்லாம் ஓ மேலதான் இருக்கும். நீ தான் முதல்ல பேசணும். பேசுறா அவகிட்ட. விக்ரம் பேசுடா. இதுக்கு மேல நீங்க ஒண்ணு சேருவீங்கன்னு நம்பிக்கை இல்ல. இல்ல நம்ம போலாமா? இருடா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம்டா. சத்தியமா ஒன்னா இருக்கோம்டா. ப்ரொபோஸ் பண்ணுங்க. கொஞ்சம் திரும்பலாம்ல. வலிக்குதா? எனக்கு உங்க உதவி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ப்ரப்போஸ் பண்ணுங்க. I love you. ஆண்டி, நீங்க ஏன் உம்முன்னு இருக்கீங்க? அதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களை சேர்த்து வச்சதே குழந்தைங்க தான். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் மாறிட்டேன்னா நான் எப்பவோ மாறிட்டேன். நிலாவோட அம்மா தான் விக்ரமோட ஒய்ஃப்னு தெரிஞ்சப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அண்ணே, உனக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆனத நாங்க பார்க்கவே இல்ல. குழந்தைங்க முன்னாடி திரும்ப ரீமேரேஜ் பண்ணுங்க. தாலி தானே? இதோ ஒரு நிமிஷம் வா. தாலி எடுத்துட்டு வந்துட்டீங்க. பரவாயில்லையே. தெய்வானே இந்தாங்க. வாமா. இந்தப்பா கட்டு. இந்த விக்ரம், விஜய் கழுத்துல இதை கட்டு. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.